அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்பிரசாதித்மி மகாதேவாதிமி தன்னோ ருத்ர பிரதிதேவ தத்பிரசாதித்மி மகாசேனாதிமி தன்னோ ஸ்கந்த பிரதே சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தன்மை திருவருளாலும் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் விஸ்வாச ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை பௌர்ணமி தேதி உத்திர நட்சத்திரம் மாலை 4:24 வரை, அது பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய தினம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி விரதம் கிரிவலம் ஸ்ரீரங்க நாச்சியார் பங்குனி உத்திர திருவிழா. ஆகவே இந்த காலத்துல பங்குனி உத்திரம் அப்படின்னாலே எண்ணற்ற ஆலயத்துல முருகப்பெருமான், முருகன் ஆலயம், சிவாலயம், விஷ்ணு ஆலயம் போன்ற இடங்கள்ல திருமண வைபவம் நடக்கக்கூடிய காலம். பெருமாளும் சரி, சிவபெருமான், முருகன் போன்ற தெய்வங்களுக்கு திருமண காட்சி நடந்ததாக வரலாறு சரித்திரம் நிறைய உண்டு. ஆகவே இந்த தினம் பங்குனி உத்திரம் அப்படின்னு வரும்போது, உத்திரம் அப்படின்னாலே நடுநிலை. அப்ப நடுநிலைனா உத்திரம். அப்ப அதனாலதான் என்ன சொல்லுவோம், ஏதேனும் ஒரு பொருள் நம்மளுக்கு யாராவது கொடுக்குறாங்க, நம்ம வாங்கணும், ஒண்ணு வெளியில வா, இல்ல உள்ள வாங்கிக்கோ. இல்லை நம்மளாவது போய் வெளியில கொண்டு போய் கொடுத்தணும், இல்லை அவங்களாவது உள்ள வாங்கிக்கணும். அப்போ நடுநிலையிலேருந்து எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ அந்த வாசலுக்கு உத்திரம். அதே மாதிரி அந்த உத்திரம் அப்படிங்கிறதுனாலே எல்லாமே ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பேர் இருக்கு. அந்த நட்சத்திரம் உத்திரம் சிம்ம ராசியிலையும் கன்னியா ராசியில வரும் இந்த நட்சத்திரம். அப்போ 6வது ராசி 5வது ராசி தொட்டு வரக்கூடிய காலம். ஆகவே இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியே சூரிய பகவான். ஆகவே சிவபெருமான் அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம். ஆகவே இந்த காலத்துல நம்மளுக்கு திருமண வைபவம், அதாவது பங்குனி மாதத்துல சிவன், பார்வதி, முருகன், வள்ளி தேவனை, மணவாள மாமுனிவர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணங்கள் நடந்தது. ஆகவே இந்த காலத்துல நம்ம விரதங்கள் இருந்து கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருமே விரதம் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துல திருமண வைபவம் நடக்குது, அங்க போய் கலந்து கொள்ளணும். எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு தான தர்மம் செய்யணும். பெண்களாக இருந்தால் மாங்கல்ய தானம் செய்யலாம், மாங்கல்யம் அமையணும். அப்ப மாங்கல்ய தானம்னா மஞ்சள் சரடு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு வளையல், சீப்பு போன்றவற்றை வைத்து ஒரு தாம்பூலமாக முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் முடியுமோ ஒரு 50 பேர் கொடுக்கலாம். இல்ல ஒரு 20 பேராவது கொடுத்து நம்ம வசதிக்கு ஏற்றபடி 500 பேர் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம். அன்றைய தினம் அந்த காலத்துல எத்தனை பேர் கூடி இருக்காங்களோ பார்த்து அது கொடுக்க வேண்டியதுதான். அப்ப திருமணம் பாக்கி கை கொடும். இதே போல் இந்த காலத்துல நம்ம குலதெய்வ வழிபாடு தவறாம செய்யணும். இந்த குல தெய்வத்துக்கு பொங்கல் இட்டு வழிபாடு செய்யறது இந்த காலத்துல விட்டு போன ஏதாவது நம்ம குலதெய்வம் தான் விட்டாச்சு, நிறைய நாள் விட்டோம், குலதெய்வத்துக்கு நம்ம கும்பிட முடியலன்னா இந்த வாரம், இந்த மாதம், பங்குனி மாதம் வரக்கூடிய காலம் ஓடி போயிருங்க. அங்க போய் உடனே பொங்கல் வச்சு ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, அம்மனா இருந்தாலும் சரி, கிராம தேவதையா இருந்தாலும் சரி, ஐயனா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு, உங்க குல தெய்வத்துக்கு சம்பிரதாய பிரகாரம் பொங்கல் இட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செஞ்சு வரும்போது அந்த குல தெய்வம் ஏத்துக்கும். எவ்வளவு காலம் நம்ம பொங்கல் வைக்கல, பூஜை பண்ணல, நம்ம குல தெய்வம் நம்மளுக்கு அருள் இல்லைன்னு சொல்றாங்க, ஜாதகத்திலே வந்துச்சு. அதில் நம்ம என்ன செய்யறதுன்னா இந்த வழிபாடு இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் அன்னைக்கு போய் குலதெய்வத்துக்கு பூஜை செஞ்சுட்டு வாங்க. ஒரு 3 வருடம் தொடர்ந்து செஞ்சாலே குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வீடு தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால அதே மாதிரி 6 படை வீடுல பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமி மலை போன்ற இடங்களுக்கு இந்த காவடி எல்லாம் எடுத்து வழிபாடு செய்வாங்க. அக்னி காவடி சொல்லுவோம் அதுக்கு. அதாவது இந்த காவடி வழிபாடு சிறந்ததாக இருக்கும். பால் குடம், பால் அபிஷேகம், காவடி எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய காலம். திருக்கல்யாணம், சில ஆலயத்துல எல்லாம் தேரோட்டமே உண்டு. ஆகவே இந்த தேரோட்டத்துல கலந்து கொள்ளணும். எங்கெங்க
தேரோட்டம் இருக்குதோ, பங்குனி உத்திரத்துக்கு நிறைய விசேஷம். அப்ப தேர் இழுத்து நம்ம வடம் பிடித்து இடம் பிடிக்கணும்னு சொல்லுவோம். வடம் பிடித்து இடம் பிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? தேரைக்கு நம்மளுக்கு அந்த வடம் அப்படின்னு தெரியாது, பிடிச்சு இழுத்தாலே நம்ம இடம் கிடைச்சிடும். யாருக்கிட்ட? இறைவன்கிட்ட நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும். அப்பா என்னுடைய வாகனத்துல நான் உட்காந்து எனக்கு சர்வீஸ் செஞ்சாங்க, அனுப்புறாங்க கிடைக்கும். அப்போ வடம் பிடித்து இடம் பிடிக்கணும். அப்ப நீங்க தேர் போய் இழுத்தா உங்களுக்கு நல்ல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஆகவே இறைவனை சார்ந்து நம்ம வழிபாடு புண்ணியங்கள் நம்ம தேடிக்கணும். அந்த காலத்துல நம்மளுக்கு முக்கியமாக என்னன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் நடக்கக்கூடிய விசேஷம் ஒவ்வொரு விதமாகவே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இந்த கோயில ஒரு வழிமுறை, அந்த கோயில ஒரு வழிமுறை, அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்மளுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி சில ஆலயத்துல சந்தன காப்பால் அலங்காரம் முடிஞ்சா செய்து இறைவனை நமஸ்காரம் செய்து கொள்வது சிறந்தது. அது மட்டும் இல்லாத புண்ணிய நதியில நீராடணும் இந்த காலத்துல. அதாவது பங்குனி உத்திரம் அன்னைக்கு உத்தேசித்து, அதாவது அன்றைய தினம் ஏரி, குளம், ஆறு, கடல் போன்ற இடத்துல போய் நீராடி தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அன்னைக்கு மீனா நீர்மோர்லாம் கொடுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சொந்த கடல், ஆறு, ஏரி, குளம் போன்ற இடத்துல நீராடி சுவாமி தரிசனம் செஞ்சு நீர்மோர், பானகம் போன்றவற்றை தானம் செய்யலாம். தாகத்தை தணிக்கணும். தாகத்தை தணித்தாலே நம்மளுக்கு நிறைய காரியங்கள் சித்தி அடையும். அப்ப பானகம் கொடுக்கலாம். அதுக்காண்டி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, நம்மளா உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். ஒரு தண்ணி இருக்குன்னா நல்லா ஒரு பானகம் வெள்ளம்லாம் வச்சு சுக்கு, இஞ்சி, எலுமிச்சம்பழம், ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு நல்ல ஒரு பானகம் தயார் செய்து கொடுக்கணும். அல்லது மோர் நம்மளே ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் பால் வாங்கி உரை ஊற்றி நல்ல மோராக்கி நம்மளா உற்பத்தி செஞ்சு கொடுத்தாதான் அது நம்மளுக்கு முழு பலன். கடையில வாங்கி கொடுக்கறது மத்தியமம். அப்ப நம்ம கையாளவே செய்யணும். ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்தாலே, ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு நீர்மோர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளுக்கு தேவை, நம்ம எத்தனை பேர் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், ஒரு 100 நிறைய கொடுக்கணும். அப்போ ஒரு 20 லிட்டர் பால் அல்ல ஒரு 30 லிட்டர் பால் வாங்கி நல்லா நாளே நல்லா உரை வச்சு அதை தயிராக்கி நல்லா காய்ச்சி தயிராக்கி அதுல இருந்து நம்மளுக்கு மோராக்கி மறுநாள் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்க 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 நம்மளுக்கு எல்லா வகையான சௌபாகியங்களும் கிடைக்கும். நம்ம உழைக்கணும், உழைக்காம செய்யக்கூடாது. எதுவுமே உழைப்பு கொடுக்கணும். இறைவனுக்கு நம்ம உழைப்பு முதல்ல கொடுக்கணும். அப்ப நம்ம ஒரு பால் வாங்கி காய்ச்சி தயிர் அதாவது உர ஊற்றி அது தயிராகி அதுக்கப்புறம் மோர் ஆக்கும் போது நம்ம எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுது பாருங்க. அதே போலதான் பானகம் தண்ணியில கிடைக்குது தான் பானகம். அப்ப சுக்கு தட்டி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிடணும். கடையில கொடுத்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்க கூடாது. ஒரு 10 பேர் ஒரு 2 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி 10 பாட்டில் வாங்கி கொடுக்கணும், கொடுக்கலாம். அதுவும் தாகம் தனியும் தான். ஆனா நம்ம இறைவனாக பாவித்து நம்ம வீட்டிலேயே தயார் செய்துட்டு வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்துல சிறப்பான முறையில நம்ம எடுக்கணும். அதனால கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து வரும்போது சிறந்தது. அதனால காவடி போன்றவற்றை எடுக்கணும். இந்த காலத்துல காவடிலாம் எடுத்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நன்மை உண்டாகும். அதே மாதிரி குலதெய்வம் சிவாலயம், பெருமாள் ஆலயத்துல போய் முறையாக வழிபாடு தவறாம நம்ம செய்து வரும்போது நம்ம கைமேல் பலம் கொடுக்கும். அப்ப இறைவனை நாடி நம்மளுக்கு போகணும். விரதங்கள் அப்படிங்கிறது சின்ன விஷயமே, ஆனா அது கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது ஒவ்வொரு நபருக்கு. ஆகவே அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நாராயணா சொல்றது என்ன கஷ்டம், நமசிவான்னு சொல்றது என்ன கஷ்டம், முருகா சொல்றது என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமே கிடையாது. சொல்லி சொல்லி நம்ம பக்குவத்தை படுத்திக்கணும். அப்ப அந்த உடம்பு மனமும் பக்குவ நிலை கொண்டு வர கொஞ்ச நாள் வேலை செய்யணும். இது மனம். அந்த கொஞ்ச நாள் இந்த மனம் வேலை செய்ய 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 தானாவே அது பழக்கத்தை உண்டாயிடும்.
அப்ப உங்க வாய் சும்மா இருந்தாலும் உங்க மனம் சும்மா இருக்காது. மந்திரம் சொல்லலாம், இறைவன் நாம சொல்லணும் அப்படின்னு மனசு தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப எண்ணத்தை பிரதிபலிப்பாக உருவாக்கி கொள்ளணும். நம்ம எவ்வளோ பேசுறோம், எத்தனையோ இடத்துல போய் பேசிட்டே இருக்கிறோம், எவ்வளவு காலம் நம்ம உரையாடிட்டே இருக்கிறோம், எத்தனையோ நபர்களை போய் பார்த்துக்கிறோம். இறைவனுடைய உரையாடுறது நம்மளுக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்றது தவறு. அது இறைவன்டையும் நம்ம பேச கத்துக்கணும். அப்ப இறைவன்டை நம்ம பேசணும்னா நம்மளுக்கு தேவையானது பக்தி. அது இந்த காலத்துல பங்குனி உத்திர காலத்துல நம்ம அனைத்து விசேஷங்கள், அனைத்து ஆலயத்துல, அவங்க அருகாமையில இருக்கக்கூடிய ஆலயத்துல என்ன சிறப்பான விசேஷம் நடக்குது, அந்த அபிஷேகம், ஆராதனை, என்ன இறைவனாக இருந்தாலும் என்ன, அங்க போய் கலந்து கொண்டு நம்மளுக்கு தேவையானது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். நம்மளுக்கு எந்தாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதுல இருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். ஒரு நபர் வேலை தேடுறார், வேலை கிடைச்சதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை முழுமையா அடைஞ்சது, வேலை கிடைச்சது. திருமணத்துக்காண்டி ஏங்கி தவிக்கிற, திருமணம் நடந்தது, அந்த சந்தர்ப்பம் பூர்த்தி ஆகுது. அப்ப எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சு. இப்ப எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆனாலே நம்மள காரியத்துல வெற்றி பெற்று வாழலாம். அதனால ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காண்டி நம்ம வாழ்ந்து வர்றோம். அதனால இந்த பங்குனி உத்திரத்துல மனதார இறைவனை தொழுது நமஸ்கரித்து வழிபாடு தவறாம செய்து உங்களுக்கு உண்டான கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி எல்லாம் வல்ல நாராயணன், சிவபெருமான், முருகப்பெருமானை மனதார வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா.